போதுங்க. தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக, தேவன் நம்மை நடத்தும்படியாக, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக, நாம் எந்த இடத்துல தலை குனிந்து நிற்கிறோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்தும்படிக்கு, கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பிழைக்கும்படி, உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி, உம்முடைய வார்த்தையினால் இந்த பூமியில நாங்கள் வாழும்படி நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை நடத்தும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு இரவுல நமக்கு திருவிருந்தாளன் இருக்கு, அதனை கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, அதாவது தேவனுடைய பெட்டி என்று சொல்லி, தேவனுடைய பெட்டி என்றால் இயேசு. அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி என்றால் 3 பொருள் இருக்கு. ஒன்று மன்னா, இன்னொன்று கற்பனைகள், இன்னொன்று ஆரோனுடைய துளிர்த்த கோல். இந்த 3 பொருள் தான் பெட்டி. அப்ப இந்த 3 பொருள்ல முதல் பொருள் மன்னா. இந்த மன்னா தான் யாரு? இயேசு. அல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே இயேசு நம்ம கூட இருக்காரா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அதை தெரிந்து கொள்ளல. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு இருக்கிறார், என்னோட கூட இருக்கிறான்னு சொல்லி தன்னை தானே வஞ்சிக்கப்பட்டு காணப்படுகிறோம். இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிசாசு அப்படி தந்திரமாய் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா நாம என்ன செய்யறோம்? இயேசு இருக்கிறான்னு சொல்லி நம்மை நாமே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இல்ல, இயேசு இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி நாம் உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும். எது நல்லது எது கெட்டது தெரியணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல நல்லது போலவே நினைச்சுது, தீமையும் இருக்கு. பிசாசு இன்னைக்கு எப்படி வருவான்னு தெரியாது. பிசாசுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க 4 கை இருக்கும், 10 கை இருக்கும், நாக்கு அப்படி தொங்க போட்டு இருக்கும், இல்ல அப்படி இருக்கும், முகம்லாம் அப்படி இருக்கும், அப்படி இந்த சில இதெல்லாம் காட்டுவாங்க, அப்படி படம்லாம் வரைஞ்சிருப்பாங்க பயங்கரமா. அப்படிலாம் கிடையாது பிசாசு. அது சும்மா ஒரு, அதாவது நம்ம பயமுறுத்துறதுக்காக அப்படி போட்டிருப்பாங்க. பிசாசு அப்படிலாம் வரமாட்டான். பிசாசு அப்படிதான் இருப்பான். சில கூட்டங்கள் இப்படித்தான் பிசாசு இருப்பான்னு சொல்லி நாமே பார்த்துக்கிறோம். பிசாசு எந்த ரூபத்துல, எந்த நேரத்துல, எந்த இடத்துல வருவானே தெரியாது. இன்னும் ஒருபடி மேல சொன்னா, இங்க சபையில நான் உட்கார்ந்து இருக்கிறோம், உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் கூட நினைச்சுப்பான் அவன் இருப்பான். அல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அவன் எந்த இடத்துல எங்கனாலும் இருப்பான். அவனுக்கு எல்லா இடத்துலயும் இருக்க அனுமதி இருக்கு. அவனுக்கு இந்த இடத்துல வர முடியாது, அந்த இடத்துல வர முடியாது, அப்படிலாம் கிடையாது. அது இன்னைக்கு கிறிஸ்தவருக்குள்ளே பிசாசு எப்படி கிரியை செய்யறா? கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர் மூலமா தான் பிசாசு கிரியை செய்யறான். பாஸ்டர் மூலமா கிரியை செய்வான், கூட இருக்கிற சகோதரன் மூலமா கிரியை செய்வான், கூட இருக்கிற சகோதரி மூலமா கிரியை செய்யறான். அல்லேலூயா. பிசாசனைக்கு பயன்படுத்துகிற ஆயுதம் சபை. பிசாசனைக்கு ஆயுதப்படுத்துகிற அந்த இடம் என்ன தெரியுமா? சபை மூலமா என்ன செய்யறான்? பிசாசு வெளிப்படுகிறான், பாஸ்டர் மூலமா வெளிப்படுகிறான், சகோதரன் அந்த சபைக்கு கூடி வருகிற அந்த ஜனங்கள் மூலமா பிசாசு வெளிப்படுகிறான். இது தெரியுமா நமக்கு? நம்ம அது தெரியாம அதான் பிசாசு இதான் பிசாசு சொல்லி எதையோ வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல, பிசாசு நம்ம கூட நம்ம குடும்பத்துல இருப்பாங்க. பிசாசு நம்ம குடும்பத்துல கூட பிறந்த சகோதரன் மூலமா நினைச்சுவான் கிரியை செய்வான். இன்னைக்கு பிசாசு அப்படித்தான் தந்திரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதனால பிசாசு எந்த இடத்துல இருக்கான்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நாம் தெளிவா இருந்தால் பிசாசு நினைச்சலாம் நம்ம வீட்டு ஓடி போயிடுவான். நாம் தெளிவா இருந்தா அந்த பிசாசுடைய கிரிகள் நமக்கு பழிக்காது. ஆனா பிசாசு கிரியை செய்து கொண்டுதான் இருப்பான். அவன் யார் மூலமா கிரியை செய்தான்னு சொல்லி நமக்கு தெரியாது. நம்ம பார்ப்போம், ஐயோ என்ன பார்த்து நீங்க என்ன சொன்னீங்க, அந்த பிரதர் நல்ல பிரதர்ப்பா, வாரம் வர்றாரு, அவர் நல்லா ஜெபம் பண்றாரு, அப்படி இருக்காரு. இதுதான் உங்களுக்கு தெரியும். இதுதான்
உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்குள்ள இருந்து பிசாசு கிரியை செய்தா ஆண்டவர் கிரியை செய்ய யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கும் எனக்கும் தான் தெரியும். ஏனென்றால் என்னுடைய நல்லடத்தை எனக்கு தான் தெரியும். நான் எப்படி அந்தரங்கத்துல இருக்கிறேன், என்னுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது அன்று எனக்கு தான் தெரியும். எனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதனால ஆளை பார்த்து இடப்படக்கூடாது. யாரை பார்த்து? வெள்ளையா இருக்காங்களே அப்படிலாம் இடப்படக்கூடாது. சபை பெரிய சபையா இருக்க அப்படிலாம் பார்த்து இடப்படாது. யாரையும் பார்த்து இடப்படாதீங்க. ஆண்டவரை மட்டும் பாருங்க. அல்லேலூயா. அதனால நீங்க தேவன் எங்க இருக்கிறாரு இல்லைன்னு நீங்க அதே போல பிசாசும் இருக்குது தெரியல, அதே போல ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா அதையும் கண்டுபிடிக்க நம்மளால முடியல. அல்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா என்பது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம் கஷ்டம். இது கடைசி காலம். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட தான் அவர் இருப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள வந்தது உண்மைதான், நமக்குள்ள வந்தது உண்மைதான். ஆனா இப்போ நமக்குள்ள இருக்கிறாரா? இதான் கேள்வி. நமக்குள்ளே அவர் வந்தது உண்மைதான், நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம ரட்சித்தது உண்மைதான், நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை விடுவித்தது உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனா இப்போ நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா? நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி நம்ம நினைச்சோம். அதை அப்பப்ப நினைச்சோம் செக் பண்ணணும். அப்படிலாம் நம்ம பார்க்கறது கிடையாது. கண்மூடித்தனமாய் நம்பிக்கொண்டு இருக்க கூடாது. மூட நம்பிக்கை, அதான் மூட நம்பிக்கை. கண்மூடித்தனமா எதையும் நம்ப கூடாது. செய்யறதெல்லாம் அட்டுழியம். ஆனா சொல்றது கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். செய்தெல்லாம் அக்கிரமம். அவங்க செய்யற ஊழியமா இருந்தாலும் சரி, இல்ல சபைக்கு நல்லா செபிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நல்லா கொடுக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க செய்யறது அப்படிதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் அவங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா என்பதை நம்ம பார்க்கணும். அவன் நம்ம பார்க்கறோமோ இல்லையோ, அவங்க யாரா இருக்காங்க அவங்க பார்க்கணும். அதான் முக்கியம். இயேசு இல்லாவிட்டால் ஒண்ணுமே கிடையாதுங்க. இயேசு தாங்க எல்லாம். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? இயேசு நமக்கு தேவை. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா? இயேசு நமக்குள்ள இருக்கணும். நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய வீட்டிலும் சரி, நம்முடைய இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கணும். இயேசு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதனால இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும், தெளிவுபடுத்தணும். இயேசு ஒருவேளை நம்மகிட்ட இல்லைன்னா இயேசுவை மறுபடியும் கொண்டு வரணும். எப்படியாவது மறுபடியும் கொண்டு வந்து இயேசுவை விடாம பிடித்துக் கொள்ளணும். இல்லையா? ஏனென்றால் இந்த உடன்படிக்கை பெட்டியானது அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் தேவனுடைய பெட்டி இருந்துச்சு. ஆனா சவுலின் காலத்துல அந்த பெட்டியை என்ன செய்ய தேடவே இல்லையா? அந்த பெட்டி இருக்கா இல்லையா என்று சொல்லி அந்த பெட்டியை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்கு இல்ல. பெட்டியை பற்றிய எந்த நோக்கமும் இல்ல. அதனால சவுலின் நாட்கள ஆசீர்வாதம் இல்ல. அந்த சவுலின் ராஜ்யபாரமே போயிருச்சு. ராஜ்யபாரமே போயிருச்சு. முதலாய் ஆண்டவர் ஏற்படுத்த சவுல். அந்த சவுலின் ராஜ்யம் போயிருச்சு, இடையிலே போயிருச்சு. முழுமையா இந்த ராஜாவும் இருக்கல, போயிருச்சு. காரணம் பெட்டி இல்ல. நிறைய காரியம் இருக்கு. அதுல ஒரு காரணம் பெட்டியை தேடல. ஆனா தாவீது பெட்டியை தேடினான். அல்லேலூயா. பெட்டியை தேடி கண்டுபிடிச்சு அவன் நினைச்சுதான் ஒரு வீட்டுல கொண்டு வச்சுட்டான். அதுக்குன்னு ஒரு சபையை, ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு பிரயாசப்பட்டு தன்னுடைய மகன் மூலமாய் ஒரு ஆலயத்தை கட்டி அந்த பெட்டியை கொண்டு வச்சான். அல்லேலூயா. அப்ப இயேசு நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? ஒருவேளை இல்லைன்னா அந்த இயேசுவை மறுபடியும் கண்டுபிடிச்சு அந்த இயேசுவை கூட்டு வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள வச்சுக்கிடணும். அதை மறுபடியும் விட்டக்கூடாது. அல்லேலூயா. அதனால இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையாங்கிற அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். இன்னைக்கு அந்த தெளிவு இல்லாம தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்முடைய கண்ணீர் இன்னும் போகல, அதனாலதான் நம்முடைய கஷ்டம் இன்னும் போகல. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு பாடு உண்டு. என்ன பாடு உண்டு? சாப்பாடு இல்ல, இதெல்லாம் பாடு கிடையாது. வேலை இல்ல, வருமானம் இல்ல, இதெல்லாம் பாடு லிஸ்ட்ல சேராது. அல்லேலூயா.
ஒருவன் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால், கிறிஸ்துவின் இந்த வசனத்தின் நிமித்தம். யார்கிட்டயாவது வசனத்தை சொல்றோம், வசனத்தை சொல்லி அவங்க அதன் மூலமா நம்மளை சங்கடப்படுத்துவாங்க. அதுதான் கிறிஸ்துவின் பாடு. இந்த ஒரு ஊழியம் செய்யறோம், அந்த ஊழியத்துல நமக்கு சரியான முறையில காணிக்கையோ வருமானம் நமக்கு வரல. ஆனால் அந்த ஊழியத்தை நம்ம நினைச்சு விடாம எப்படியாவது நினைச்சோம் செய்ய வேண்டும் நினைச்சா அதன் மூலமா சில கஷ்டப்படும் தெரியுமா? இதுதான் கிறிஸ்துவோடு கூட பாடு. அது இல்லாம எனக்கு வேலை இல்லை, நான் கடனா இருக்கேன், இதெல்லாம் கிறிஸ்துவோடு கூட படுகிற பாடு கிடையாது. ஏனென்றால் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். வசனம் அதான் சொல்லுது. நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் பாடு லிஸ்ட்ல சேர்க்க கூடாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், இயேசு நமக்குள்ள இருந்தால், நம்முடைய குடும்பத்துல இருந்தால், நம்முடைய வீட்டுல இருந்தால் அது ஆசீர்வாதமா இருக்கும். அதுதாங்க ஆசீர்வாதம். இயேசு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. இயேசுவை நல்லா தேடுங்க. அதாவது அதிகாலையில என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். வேதம் சொல்லுது. அதிகாலையில என்னை தேடுகிறவன் அதிகாலையில தேடலனா கண்டடைய முடியாது. அல்லேலூயா என்று வேதம் சொல்லுது. அதனால ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி சோதித்து பாருங்க. ஆண்டவர் ஒருவேளை நம்ம கூட இருந்தார்னா, கூட இருக்கிற ஆண்டவரை இனி அவர் நம்ம விட்டு போகாதபடிக்கு நம்ம தெய்வத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். ஒருவேளை ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இல்லாவிட்டால் நம்ம என்ன செய்யணும்? மறுபடியாக அவரை தேடி பிடிச்சி அவரை நம்முடைய இருதயத்துல கொண்டு வந்து வச்சு மறுபடியும் விட்டு விடாதபடிக்கு பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை விட்டுறாதீங்க. இயேசுதான் நமக்கு எல்லாம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். பரலோகத்துக்கு போகணுமா? இயேசு இல்லாம போக முடியாது. அல்லேலூயா. அதாவது ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் நான் பிசாசை துரத்தினேன், உம்முடைய நாமத்தினால் அற்புதம் செய்தேன், உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொன்னேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அக்கிரமம் செய்யக்காரது என்னை விட்டு அங்க ஏன் சொன்னார் தெரியுமா? இயேசு அவங்க கூட இல்ல, இயேசுவின் நாமத்தை சொல்லி அற்புதம் செஞ்சாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆனா இயேசு அவருக்குள்ள இல்லாம இல்ல. இயேசு இல்லாம அற்புதம் செய்யலாம், இயேசு நாமத்தை சொல்லி என்ன செய்யலாம்? அற்புத அடையாளங்கள் செய்யலாம். ஆனா இயேசு நமக்குள்ள இருந்தா தான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லி சுகம் கொடுக்கலாம். ஒருத்தங்க வியாதியஸ்தரா வராங்க, அவங்க மேல தலையில கைய வச்சு இயேசுவே உம்முடைய நாமத்தினால் இந்த சகோதரி சுகமாகட்டும், இந்த சகோதரன் சுகமாகட்டும் சொன்னா அது நடக்கும். அல்லேலூயா. ஆனா இயேசு இல்லாம பரலோகம் போக முடியாது. இயேசு இருந்தா தான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. இயேசு இல்லாம இயேசுவின் பேரை சொல்லி அற்புதம் செய்யலாம். ஆனா இயேசு இல்லாம பரலோகம் ஒரு நாள் போக முடியாது. அல்லேலூயா. ஆனா இயேசு நமக்குள்ள இருக்கணும். நம்முடைய இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா, நம்முடைய குடும்பத்துல இயேசு இருக்கிறாரா, நம்முடைய வீட்டுல இயேசு இருக்கிறாரா என்பதை நாம் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடித்து விட்டால் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை, ஒரு உலகத்தில் இருக்கிற பாடே கிடையாது. அல்லேலூயா. அதாவது சொர்க்க வாழ்வுன்னு சொல்லுவாங்க. என்ன வாழ்வு? சொர்க்க வாழ்வு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு மனுஷன் வாழ்ற வாழ்வு சொர்க்க வாழ்வு தான். அந்த வாழ்வு நமக்கு இருக்கா? இருக்கா? இல்லையே. ஏன்? அல்லேலூயா. ஆண்டவர் வந்துட்டா சொர்க்க வாழ்வு தான். ஆண்டவர் நமக்குள்ள வந்தாலே அது சொர்க்க வாழ்வு தான். ஆனா அந்த வாழ்வு நமக்குள்ள இருக்கா? டெய்லி அழுகிறோம், டெய்லி புலம்புறோம், டெய்லி கஷ்டப்படுறோம். அந்த வாழ்க்கை இல்ல. அப்ப என்ன இல்ல? இயேசு நமக்குள்ள இல்ல. இயேசு இருந்தது உண்மை, ஒரு நேரத்துல இருந்தார், அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அதாவது சிம்சோன் கூட ஆண்டவர் இருந்தார். சிம்சோன் கூட, அதாவது பலன், அவனோடு கூட ஆண்டவர் கொடுத்த பலன் இருந்துச்சு. ஆண்டவர் கொடுத்த பலன் இருந்துச்சு. ஒரு நாள் அவனை விட்டு அந்த பலன் போயிருச்சு. பலன், தேவனுடைய பலன் அவனை விட்டு போயிருச்சு. அந்த பலன் அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியல. யாருக்கு? சிம்சோனுக்கு.
சிம்சோனுக்கு தேவனுடைய பலன் தன்னை விட்டு போனது கூட அவனுக்கு தெரியல. இதே போலதான் இயேசு நமக்குள்ள இருக்கிற இயேசு நம்ம விட்டு போனது கூட நமக்கு தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாம் வாழக்கூடாது. இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையாங்க அந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். இந்த கடைசி காலத்துல பிசாசு இப்படிதான் வஞ்சிக்கிறான். உங்களோட இயேசு இருக்காருப்பா, நீ செய்யறதெல்லாம் செய், நீ அநியாயம் செய்ய அநியாயம் செய், ஏமாத்துற யாரு ஏமாத்து, நல்லா ஏமாத்து, நல்லா ஏமாத்து, இயேசு உங்களோட தான் இருக்கிறார். பிசாசு சொல்ற காரியம் தான். பொய் சொல்றியா, நல்லா பொய் சொல்லு, இயேசு உங்களோட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. நல்லா பாவம் செய்வான், பாவம் செஞ்சுட்டு அவன் நல்லா காணிக்கை கொடுப்பான், அள்ளி அள்ளி கொடுத்துருவான். கொடுத்துட்டு இயேசு என்னோட கொடுத்தாரு, இயேசு இருக்கிறனால தான் இவ்வளவு காணிக்கை கொடுக்குறேன், இயேசு இருக்கிறனால தான் நான் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கேன், இவ்வளவு காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்றான். ஆனா செய்யறதுக்குள்ள ஏமாத்து, வேலையில உண்மை இல்ல, நேர்மை இல்ல, ஏமாத்தி மற்றவங்களை ஏமாத்தி பழைக்கிறது. ஆனா காணிக்கை கொடுத்த உடனே இயேசு என்ன ஆசீர்வதித்தார். யார் ஆசீர்வதித்தார்? இயேசு ஆசீர்வதித்தார். சம்பாத்தியம் பண்றது எப்படி சம்பாத்தியம்? அநியாயமா சம்பாத்தியம் பண்றது. ஆனா ஆசீர்வதிக்கிறது யாரு? இயேசு. எப்படி இது இது ஏதாவது நியாயம் இருக்கா? அதுல வந்து அல்லேலூயா. அதனால இயேசு இருக்கிறாரா இல்லைங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அதனால அந்த தெளிவோடு நம்ம கூட எப்பொழுது இயேசு இருக்கணும். நம்ம விட்டு என்ன செய்யக்கூடாது? இயேசு நம்ம விட்டு போகவே போகக்கூடாது. அல்லேலூயா. உறவுகள் நம்ம விட்டு போகலாம், உறவுகள் நம்ம விட்டு போகலாம். உறவு நம்ம விட்டு போயிட்டுன்னு சொல்லி உறவுக்காக கடந்து கத்தக்கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இந்த பூமியிலே எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. அப்பா அம்மா நமக்கு நிரந்தரம் கிடையாது, கூட இருக்கிற மனைவி நமக்கு நிரந்தரம் கிடையாது, கூட இருக்கிற கணவன் நமக்கு நிரந்தரம் கிடையாது, கூட பழகிற நண்பர்கள் நமக்கு நிரந்தரம் கிடையாது, நமக்கு கூட இருக்கிற சொத்து நமக்கு நிரந்தரம் கிடையாது, நம்முடைய படிப்பு நமக்கு நிரந்தரம் கிடையாது, நம்முடைய திறமை நமக்கு நிரந்தரம் கிடையாது. நமக்கு நிரந்தரம் ஒண்ணு இருக்குன்னா அது இயேசு ஒருவரே. அல்லேலூயா. அதெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு இயேசுவை விட்டுட்டு எனக்கு இது போதும், உறவுகள் நம்ம விட்டு போயிட்டா அதுக்கு விடுற கண்ணீர் நமக்கு பயங்கரமா இருக்கு. உறவுகளே நினைச்சிட்டு இருக்குது. என்ன உறவுகள் நினைச்சு வாழ்ற என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. எதையுமே வந்து ஈஸியா எடுத்துக்கொண்டா நல்லது, நமக்கு தான் நல்லது, இல்லைன்னா நமக்கு அது பிரச்சனை. நம்ம கூட இருக்கிறவர்கள் யாரோ ஒருத்தர் நம்ம கூட இருக்கோம், நம்ம விட்டு போகக்கூடிய நேரம் போயிடுவாங்க. அதை குறிச்சு கவலைப்படுறதுனால அது நமக்கு வியாதியை கொண்டு வரும், நமக்கு பலவீனத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இயேசு கூட தான் யார் இருக்கா? யூதாஸ் இருக்கான். யூதாஸ் இயேசு கூட தான் இருந்தான். இந்த யூதாஸ் கூட தான் பிசாசு நடந்தது. அல்லேலூயா. இந்த கூட இருக்கிற சீசர்கள் 12 பேர் இருக்காங்க, யூதாஸோடு சேர்த்து 12 பேர். இந்த 12 பேரும் இயேசுவை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு தெரியும். ஆனாலும் அதை குறிச்சின கவலை அவருக்கு கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு ஒரே கவலை தான், என்னன்னா நான் எதற்காக வந்தேன் இந்த பூமிக்கு? இந்த பூமியில காணப்படுகிற எல்லா மனுஷர்களுக்காக சிலுவையில் அடிக்கப்படணும், அவ்வளவுதான். சிலுவையில் அடிக்கப்பட்டு தான் சாகணும், இதுதான் அவருடைய நோக்கம். அல்லேலூயா. என்ன அவங்களை விட்டு போயிடுவாங்களே, இவங்க விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அவருடைய நோக்கத்தை என்ன செய்ய அவர் விட்டு கொடுக்கல. ஆனா இன்றைக்கு அவங்க போயிடுவாங்க இவங்க போயிடுவாங்கன்னு சொல்லி நம்முடைய நோக்கத்தை என்ன செய்ய விட்டு கொடுத்துருந்தோம், ஆண்டவரே விட்டுருந்தோம். உறவுகளுக்காக இன்னைக்கு ஆண்டவரை விட்டவங்க நிறைய பேர். ஆண்டவரை உறவுக்காக விட்டுருவாங்க. உறவுக்காக ஆண்டவரை விடக்கூடாது, பணத்துக்காக ஆண்டவரை விடக்கூடாது, வசதி வாய்ப்புகளுக்காக ஆண்டவரை விடக்கூடாது. இன்னைக்கு பணத்துக்காகவும் ஆடம்பரமான வாழ்க்கைக்காகவும் நம்ம கூட இருக்கிற உறவுகளுக்காகவும் ஆண்டவரை விடுகிறவர்கள் இன்னைக்கு நிறைய பேர். அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி இயேசுவை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. இயேசுதான் நமக்கு நிரந்தரம். அல்லேலூயா. நல்லா பெரிய வீடை கட்டுறான், வீடை கட்டிட்டு அது நிரந்தரம் அவன் கூட இருக்கு. செத்து போன பிறகு அவன் சரீரத்துல ஒரு உடை கூட கிடையாது, எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவாங்க.
இடுப்புல போட்டிருக்கிற அந்த கருப்பு கொடியை கூட அறுத்துட்டு விட்டுருவாங்க. தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற எதையுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம கோடி கணக்கில் பணத்தை சேர்த்து வச்சாலும் அந்த பணம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. அந்த பணம் நம்ம கூட வராது. இயேசுதான் நமக்கு நிரந்தரம். அதனால இயேசுவை விட்டுறாதீங்க. இயேசுவை சவுலின் காலத்தில் இயேசுவை தேடல. சவுலின் காலத்தில் இயேசுவை தேடவே இல்லை, விட்டுட்டாங்க. அப்படி கிறிஸ்தவரை நாம் காணப்படக்கூடாது. இயேசுவை விடாதவர்களாய் எந்த சூழ்நிலையும் உறவுகளுக்காகவோ பணத்துக்காகவோ நம்முடைய பேர் புகழுக்காகவோ இயேசுவை மட்டும் நம்ம நினைச்சக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. நமக்கு பேர் புகழ் வரட்டாலும் பரவாயில்ல, இயேசுதான் நமக்கு வேணும். பணம் நமக்கு இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, இயேசுதான் நமக்கு வேணும். உறவுகள் இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, இயேசுதான் நமக்கு வேணும். இதாங்க நிரந்தரம். அப்பதான் பரலோகம் நமக்கு. அதனால யாருக்காக இயேசுவை விட்டுறாதீங்க, இயேசுவை பிடிச்சுக்கோங்க. இயேசுவை அப்படி விடுறதுனாலதான் நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு தங்க மாட்டேங்குது. ஆசீர்வாதம் வருது, ஆனா வர்ற ஆசீர்வாதம் தங்க மாட்டேங்குது. ஏன்? இயேசுவை விட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இயேசுவை விட்டுருதோம். அப்படிலாம் விடக்கூடாது. என்ன வந்தாலும் சரி இயேசுவை நம்ம விடக்கூடாது. அதனால இயேசுவை நல்லா தேடுங்க. இயேசுவை விடாமல் இயேசுவை இருக பிடித்துக் கொள்வதற்கு என்னென்ன இருக்குதோ அதை தேடி பார்த்து அதையே செய்யுங்க. இயேசு உங்களை விட்டு போகவே மாட்டார். இயேசு இருக்க 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 நம்முடைய வாழ்க்கையில நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருக்க இருக்க நம்மளுக்கு உயர்வு வந்துட்டே இருக்கும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில இயேசு அவனோடு கூட இருந்தாராம். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால குழியில கொண்டு போட்டாங்க. என்ன செஞ்சான்? குழியை விட்டு வெளியே வந்தான். அல்லேலூயா. எகிப்துல அடிமையா வித்தார்கள். அந்த எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் மாறினான். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து யோசேப்போடு கூட இருந்ததினால் உயர்வுக்கு மேல உயர்வு தான் கிடைத்ததே தவிர அவன் கீழே போகவே இல்லை. அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த சவுல் அவன் ராஜாவாய் அப்படிப்பட்ட ஒரு உயர்வு கிடைச்சது. ஆனா அந்த உயர்வே போயிடுச்சு. இயேசு இல்லை. அல்லேலூயா. இயேசு இருந்தாதாங்க நமக்கு ஆசீர்வாதம். இயேசு இருந்தாதான் நமக்கு சமாதானம். இயேசு இருந்தாதான் நமக்கு சந்தோஷம். இயேசு இருந்தாதான் நமக்கு சுகம். இயேசு இருந்தாதான் நமக்கு நிம்மதி. அல்லேலூயா. அதனால உறவுகளுக்காகவோ பணத்துக்காகவோ பேர் புகழுக்காகவோ இயேசுவை நம்ம நினைச்ச கூடாது, விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க நல்லா கவனிங்க. நீ நல்லா படிக்கணுமா, இயேசுவை விடாதீங்க. இயேசுவை நல்லா தேடுங்க. உடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அதாவது சாமுவேல் சின்ன பையன் தான், சின்ன பையன். அவனுக்கு படிப்பு கிடையாது. அவன் படிக்கலாம். ஆலயத்துல அடிச்சான். இந்த பாய், அதாவது ஆலயத்துல என்ன வேலை இருக்கும்? அந்த பாய் போடுறது. அப்பெல்லாம் மைக் வாசிலாம் தெரியல, நமக்கு தெரியாது. அப்போ அந்த ஆலயத்துல என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை தான் செய்து கொண்டிருந்தான் சாமுவேல். படிப்பெல்லாம் கிடையாது. ஆனா தான் முதல் பெயர் சபா மட்டும் அனைத்து பேருக்கும் நியாயாதிபதி. அவன் வந்து யாரு? படிப்பே கிடையாது. காரணம் என்ன? இயேசுவை எரிசிதான். இயேசு அவனோடு கூட இருந்தார். படிப்பு இல்லைனாலும் இயேசு ஆசீர்வதிப்பார். படிப்பு தான் உங்களை ஆசீர்வதிக்கும் கிடையாது. அதான் படிக்காம இருக்க கூடாதுன்னு சொல்லல, நல்லா படிங்க. ஆனா அந்த படிப்பின் மூலமா கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. இயேசு இல்லாம நீங்க என்னதான் படிச்சாலும் சரி, எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி, இயேசு இல்லாம ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. அதனால இயேசு நமக்கு வேணும். அந்த சாமுவேல் சின்ன பையனா இருந்தாலும் அந்த அவனுக்கு படிப்பது எதுவுமே எந்த அறிவுமே கிடையாது. ஆனாலும் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தேவனுக்காக செய்து கொண்டிருந்த அந்த வேலையை பார்த்து தேவன் அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் நியாயாதிபதியாய் காணப்பட்டான். ராஜாவா ஒருத்தன் அபிஷேகம் பண்ண அவன் தான் பண்ணணும். அல்லேலூயா. இப்ப கவர்னர் இருக்கிறாரு, முதலமைச்சரா என்ன அவர் தான் என்ன அறிமுகப்படுத்தணும். முதலமைச்சர் இப்போ ஸ்டாலின் அறிமுகப்படுத்தணும். யார் அறிமுகப்படுத்தணும்? கவர்னர் தான் வந்து. அந்த கவர்னர் போஸ்ட் தான் யாருக்கு? சாமுவேலுக்கு. அல்லேலூயா. இதான் தேவன் நம்மோடு கூட இருந்தா
அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அதனால தேவனை விட்டுறாதீங்க. இயேசுவை நல்லா தேடுங்க. இயேசுவை தேடுவதை விட்டுறாதீங்க. இயேசுவை நல்லா தேடுங்க. தேடி வைத்து நமக்குள்ள வைத்துக் கொண்டு இயேசுவை விட்டு விடாதபடிக்கு நம்ம நினைச்சோம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவை எந்த சூழ்நிலையும் விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பணத்துக்காக இயேசு விட்டுருந்தாங்க. பணம் சம்பாத்தியம் பண்றதுக்காக இயேசு விட்டுருந்தாங்க. நிறைய பேர் பேர் புகழுக்காக இயேசு விட்டுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. பேர் புகழ் நமக்கு இருந்தானே இல்லாட்டா என்ன, பணம் நமக்கு இருந்தானே இல்லாட்டா என்ன, இயேசு நமக்கு இருந்தா போதும். அல்லேலூயா. இயேசுதான் நிரந்தரம். அதனால இயேசு மாத்திரம் நம்ம நினைச்சுள்ளது விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசித்து சுருக்கமாய் சொல்லி முடிச்சிருந்தேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. சுருக்கமாய் முடித்திடலாம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனிடத்தில் பிரவேசிப்பேன். அல்லேலூயா. அப்ப இயேசு நமக்குள்ள இருக்கணும்னா, இயேசு நம்ம விட்டு போகாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ளணும்னா, நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம்னா தேவனுடைய சத்தத்தை நாம என்ன செய்யணும்? கேட்கணும். என்ன கேட்கணும்? தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். நம்ம அப்படி கேட்கிறோமா? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கறதே கிடையாது. இந்த காதுல வாங்கி இந்த காதை விட்டு போயிடுது. அல்லேலூயா. அதாவது அதே அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிப்பா 22. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் கேட்கணும்னா அவனுக்கு என்ன இருக்கணும்? காது இருந்தா தான் கேட்க முடியும். காது இல்லைன்னா கேட்க முடியாது. அல்லேலூயா. எல்லாத்தையும் காது இருக்கு. காது இருக்கா இல்லையா? எல்லாருக்குமே காது இருக்கு. ஆனா வேதம் எப்படி சொல்லுது பாருங்க. ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள். இல்லையா? ரெண்டு அர்த்தம் இருக்குது. தேவனுடைய வார்த்தையை ஒருத்தன் கேட்கணும்னா அவனுக்கு காது இருக்கணும். ஆனா எல்லாருக்குமே காது இருக்கு. அப்ப எல்லாரும் கேட்கிறோமா? இல்லையே. இல்லையா? அதாவது காது கேளாதவர்கள் இருக்காங்க ஒரு கூட்டு. அது காது கேளாதவங்க இருக்காங்க. அது அவங்களுக்குள்ள பிரச்சனை. ஆனா காது இருந்தும் சிலவர்கள் செவிடர்கள் தான். பிசாசை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும் போது அது காது இருந்தும் கேட்கல. காது இருந்தோம் பிசாசுக்கு பேர் என்னது? காது இருந்தோம். இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நாம் இருக்கிறோம். நம்மகிட்ட காது இருக்கு. ஆனா காது இருந்தும் தேவனுடைய வார்த்தையை கேட்காம இருக்கிறோம். நாம செவிடர்களை போல இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டவர் அழகா 2 காது கொடுத்திருக்கிறார். ஆனா 2 காதை கொடுத்திருக்கிற ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே எனக்கு 2 காது நல்லா கேட்குதுப்பா. இந்த காது என்ன கேட்கணும்? உங்களுடைய வார்த்தையை கேட்கணும். என்ன கேட்கணும்? உங்களுடைய வார்த்தையை கேட்கிற காதாய் என்னுடைய காது மாறட்டும். அது இல்லாம சினிமா பாட்டு கேட்கணும். அல்லேலூயா. நிறைய தேவையில்லாத காரியங்களை கேட்கக்கூடிய காதாய் நம்முடைய காது. இன்னைக்கு எல்லா காதுல வரதான் செய்யும். சினிமா இப்போ வீடுன்னு ஒன்று இருக்கு. சில பேர் ரசிக்கப்படாம இருப்பாங்க, சில பேர் ரசிக்கப்பட்டிருப்பாங்க, சில பேர் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பாங்க. அது ஒவ்வொருத்தரும் வச்சுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுவாங்க. அப்போ எல்லாத்தையும் நம்ம கேட்க வேண்டியது இருக்கும். ஆனா நம்முடைய காதுல தங்குறது என்ன தங்கணும்? தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான். அல்லேலூயா. நம்முடைய காதுல என்ன தங்கணும்? அதை விட்டுட்டு தேவையில்லாத நம்முடைய காதுல தங்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தங்க தேவையில்லாம ஒண்ணு பேசியிருப்பாங்க, அந்த வார்த்தை நம்ம காதுல தங்கிரும். பார்த்துருக்கீங்களா? அதையே பிடிச்சுப்போம். என்னை பத்தி இப்படி பேசிட்டான், என்னை பத்தி இப்படி பேசிட்டான், இதையே நம்ம கடைசிக்கு பிடிச்சுக்குது. இதுதான் என்னது? இது செவிடர்கள். இவங்களே யாரு? செவிடங்க. அதனால தேவையில்லாம ஒருத்தங்க பேசுறேன்னா அதனால நம்மள காதுல தங்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரம்தான் நம்முடைய காதுகளிலே தங்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. அதாவது கேள்வியினால் விசுவாசம் வரும். கேள்வினா என்ன?
இப்போ ஒரு வசனத்தை வச்சு கேள்வி கேட்கறதும் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன வரும்? விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால நாம் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வாசிக்க வேத வசனத்தை வாசிக்க தெரிந்தவர்கள் எப்பொழுதும் நல்ல வேதத்தை வாசிங்க. வாசிக்க தெரியாதவர்கள் இந்த செல்போனை எடுத்தீங்கன்னா அந்த செல்போன்ல வேதத்தை வாசிக்கும்படி அங்க ஒரு இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு வேதத்தை நினைச்சீங்க கேளுங்க. அல்லேலூயா. இப்படி நம்ம எப்பொழுதுமே நம்முடைய காதுகள்ல தேவனுடைய வார்த்தை போக 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 இயேசு நமக்குள்ள இருந்துட்டே இருப்பார். அல்லேலூயா. இதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தெல்லாம் தேவையில்லாதெல்லாம் கேட்டு 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 இருந்தா இயேசு நமக்குள்ள இருக்க மாட்டார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அப்படி கேட்கிறோமா நம்ம உட்காந்து, அப்பதான் நமக்கு தூக்கம் வரும், அப்பதான் நமக்கு ஒரு வேலை வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது என்ன செய்வோம்? ஒரு வேலை வரும். நான் அந்த போயிட்டு வரும். அல்லேலூயா. அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தையை நல்லா கேட்கணும். எந்த அளவுக்கு நம்மளால கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு வாழ வேண்டும். அல்லேலூயா. அதாவது ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் இருக்கிறாள், ஏவாளும் இருக்கிறார். இதை அடிக்கடி சொல்றதுதான். ஏவாளும் ஆதாமும் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் இங்க வருவாராம். யார் வருவா? இப்போ அந்த இடத்துல அந்த ரெண்டு பேரும் ஆதாம் வந்து ஏவாளுடைய சத்தத்தையும் கேட்டிருக்கிறான், ஆண்டவருடைய சத்தத்தையும் கேட்டிருக்கான். வேற எந்த சத்தத்தையும் கேட்கல. அல்லேலூயா. வேற எந்த சத்தத்தையும் அவங்க கேட்டது கிடையாது. அதே போலதான் ஏவாள் அவள் எந்த சத்தத்தை கேட்க? ஆண்டவருடைய சத்தத்தையும் கேட்டிருக்கிறா, ஆதாமுடைய சத்தத்தையும். யார் தன்னோடு கூட பேசுறான்னு அவளுக்கு தெரியும். ஆனா ஒரு நாள் என்ன நினைச்சுன்னா, பாம்பு உள்ளே வந்து அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து பாம்பு பேசுது. யாரு பேசுறா? பாம்பு பேசுது. அல்லேலூயா. பாம்பு மூலமா யார் பேசுறா? பிசாசு பேசும். அல்லேலூயா. பாம்பு பேசணும், பாம்பு எங்கேயா பேசுன்னு கேட்டாதீங்க. இந்த இடங்க மடங்க கையெல்லாம் கேட்டாதீங்க. பாம்பு எங்க பேசணும்னு கேட்டக்கூடாது. பாம்பு மூலமா பிசாசு பேசுறான். என்ன பேசுறான்னா, இந்த கனியை புசிக்கலான்னு சொன்னது உண்டா அப்படின்னு பாம்பு வந்து பேசுது. இப்போ இது வரைக்கும் அவள் கேட்டிருக்கிற சத்தம் என்ன சத்தம்? ஆதாமுடைய சத்தமும் தேவனுடைய சத்தம் தான். இப்போ இன்னொரு சத்தம் ஒண்ணு உள்ள வருது. அப்போ இன்னொரு சத்தம் வந்த சத்தத்தை இவள் கேட்டதினால் அந்த ஏதேன் தோட்டத்தையே இழந்து போய்விட்டாள். அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழக்காம இருக்கணும்னா நாம் தேவனுடைய சத்தத்தை தவிர வேற எந்த சத்தத்துக்கும் நம்ம செவி கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நம்முடைய காதுல எந்த சத்தம் தங்கணும்? தேவனுடைய சத்தம் மட்டும்தான் நம்முடைய காதுல தங்கணும். மற்ற எந்த சத்தமும் நம்முடைய காதுல தங்கவே கூடாது. மருமகள் சண்டை போட்டா அந்த மருமகள் அப்பொழுது பேசுகிற வார்த்தைகள் நம்ம காதுல போய் தங்க கூடாது. மாமியார் சண்டை போட்டாலோ நமக்கு எதிரியா இருக்கிறவர்கள் நம்மளை குறித்து பேசுவாங்க, தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவாங்க. அதெல்லாம் நம்முடைய காதுல என்ன செய்யக்கூடாது? தங்க கூடாது. இன்னைக்கு அது தங்குறதுனால தான் போய் சண்டை போடுறோம். மறுபடி உண்மையா இல்லையா? குடும்பத்துல சண்டை நடக்கு. அந்த சண்டை எப்படி நடக்கு தெரியுமா? இப்ப நமக்கு எதிரே இருந்து சண்டை போடுறவங்க அவங்க பேசுற வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டு நம்முடைய காதுல தங்கினால தான் தங்குது. அது தங்கின உடனே நம்ம நினைச்சு அந்த தங்குற அந்த வார்த்தையை வச்சு மறுபடியும் நினைச்சிடும் சண்டை போடுறோமா இல்லையா? நான் போய் சொல்லணும், நீங்களாம் முடிக்க பார்த்தா உங்க புரியலையே இல்லைன்னா. இப்போ நம்ம வீட்டுல நம்ம குடும்பமா இருக்கோம். கணவன் மனைவி வச்சுக்கோங்க. கணவன் மனைவி இருக்கிறாங்க. இப்போ வந்து கணவன் வந்து தேவையில்லாம அந்த மனைவியை பார்த்து பேசுறாரு. இந்த வார்த்தை எல்லாம் காதுக்குள்ள போகுது. அந்த வார்த்தை எல்லாம் அவருடைய காதுல தங்கிருச்சுன்னா அவன் என்ன செய்வா? மறுபடி நீ என்ன இப்படி பேசுனீங்க அப்படின்னு சண்டை போடுவான். உண்மையா இல்லையா? அந்த வார்த்தை தங்கலைன்னா சண்டை வருமா வராதா? வராது. அதே போல தேவையில்லாத வார்த்தையெல்லாம் நம்ம காதுல தங்கக்கூடாது. தேவையான வார்த்தை இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒரே ஒரு அந்த வார்த்தை மட்டும்தான் நம்முடைய காதுல தங்கணும். அல்லேலூயா. ஸ்கூலுக்கு போறாங்க பிள்ளைங்க, ஆசிரியர் நல்லா திட்டுவாங்க, அதை ஃபுல்லா காதுல வாங்கிக்கிடுது. நல்லா
காதுல அந்த வார்த்தையெல்லாம் தங்க வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும் போது அந்த ஆசிரியருக்கு விரோதமா என்ன செய்றாங்க, நிறைய காரியங்களை செயல்படுறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. காரணம் என்ன? தேவையில்லாத அந்த வார்த்தைகள், வர வார்த்தைகளை தங்க வைக்க கூடாது. நம்ம தங்க வைக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன வார்த்தை? இயேசுவின் வார்த்தை மாத்திரமே. அல்லேலூயா. இயேசு இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தைகள் மட்டும்தான் நம்முடைய காதுல என்ன செய்யணும், தங்கணும். மற்றபடி மருமகள் பேசுகிற வார்த்தையோ, மாமியார் பேசுகிற வார்த்தையோ, நமக்கு எதிரியா இருக்கிற எதிரிகள் பேசுகிற வார்த்தையோ நம்முடைய காதுல தங்கவே தங்க கூடாது. இந்த ஏவாளுக்கு அந்த பிசாசு சொன்ன வார்த்தை அவளுடைய காதுல தங்கினதுனா அவன் என்ன செய்தா, ஏதேன் தோட்டத்தையே இழந்து விட்டார். அல்லேலூயா. அதனால வேற எந்த வார்த்தையும் நம்முடைய காதுல தங்க கூடாது. அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களா, இப்படி உங்களுடைய காதுல தங்கினதுனாலதான் தெரியுது உங்களுக்கு. இப்ப என்ன வந்து சாம் இருக்கான், அவனை திட்டுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த திட்ட வார்த்தைய காதுல தங்கிறதுனாலதானே நான் மறுபடியும் அவங்கள்ட்ட பேசுறேன். நீ இந்த மாதிரி என்ன திட்டிட்டிய வச்சுட்டிய அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கோவப்படுறேன். அந்த வார்த்தை அவங்ககிட்ட தங்கலைன்னா நான் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. உண்மையா இல்லையா? அப்படித்தான் நம்ம இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை தவிர மற்ற எந்த வார்த்தைகள் வந்தாலும் நம்முடைய காதுகளை தங்க கூடாது. தேவனுடைய வார்த்தை மாத்திரமே நம்முடைய காதுல இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் தான் காது உள்ளவன், மற்றபடி காது உள்ளவங்க கிடையாது. செவிடர்கள் தான். காது இருந்தும் செவிடர்கள். அல்லேலூயா. அதனால தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு அந்த வார்த்தையை மட்டுமே வச்சுக்கோங்க காதுல. வேற எந்த வார்த்தை, யார் என்ன பேசணும் சரி, அந்த வார்த்தையை விட்டுருங்க, வேண்டாம். அந்த வார்த்தையை காதுல போட்டு ஏத்தி வச்சுக்கிட்டு அப்படியே அதை பழி வாங்கணும், பதிலுக்கு பதில் பேசணும் அப்படிங்கிற காரியம் நமக்கு வேண்டாம். அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய காதுல தங்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி தேவனுடைய வார்த்தை நம்முடைய காதுல தங்கும் போது இயேசு நம்மை விட்டு போகவே போக மாட்டார். அல்லேலூயா. அதனால தேவையில்லாத வார்த்தைகள் வருதா, அதெல்லாம் தங்க வைக்காதீங்க, விட்டுருங்க. அப்போது எப்படி தெரியும்? தேவையில்லாத வார்த்தைகள் நம்முடைய காதுல தங்கிச்சுன்னா நாம் சண்டை போடுவோம். புரியுதா நான் சொல்றது? தேவையில்லாத வார்த்தைகள் நம்முடைய காதுல தங்குறதுனாலதான் நம்ம கோவப்படுறோம், சண்டை போடுறோம், முறுமுறுக்கிறோம். என்ன செய்யறோம்? கோவப்படுறோம், முறுமுறுக்கிறோம், எரிச்சல் படுகிறோம், சண்டை போடுறோம், பழிக்கு பழி வாங்குறோம், மனசுக்குள்ள வஞ்சனையா வைத்துக் கொண்டு. இதுதான் காரணம். என்னது? தேவனுடைய வார்த்தையை தவிர மற்ற எல்லா வார்த்தைகளையும் நம்முடைய காதுல தங்க வைக்கிறதுனால். அல்லேலூயா. அதனால காதை சரி பண்ணுங்க. முதலாவது என்ன செய்யுங்க? ஆண்டவர் 2 காது கொடுத்து எது தெரியுமா? காதை குத்தி கம்மல் போடுறதுக்காக இல்ல. காது 2 காதுகளும் ஆண்டவர் நமக்கு எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய காதுல தங்குவதற்காக ஆண்டவர் நமக்கு 2 காது கொடுத்திருக்கிறாரு. மற்றபடி இந்த காது வேற எதுக்கும் நம்ம நினைச்ச கூடாது. அது உங்க இஷ்டம், அது உங்க இஷ்டம். வேற அதாவது தேவன் நமக்கு 2 காது எதுக்கு கொடுத்தாருன்னா, அவருடைய வார்த்தைகளை அவர் பேசுற அந்த வார்த்தைய நம்ம அந்த காதுல வச்சுக்கொள்ளதான், வேற எதுக்கும் கிடையாது. மற்ற எந்த வார்த்தையை நீங்க வச்சா அது உங்களுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. அது உங்களுக்கு தான் பிரச்சனை. அது உங்க சமாதானம் தான் கெடும், உங்க நிம்மதி தான் கெடும், உங்க ஜீவியம் தான் கெட்டு போகும். உங்க ஜீவியம் கெட்டு போகாம இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை தவிர நம்முடைய காதுல வேற எந்த வார்த்தையும் இருக்கவே இருக்க கூடாது. அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா புரியலையா? அதனால தேவனுடைய வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் நம்முடைய காதுல இருக்கு. மறந்துடுங்க உடனே. இதுதான் அது காரணம். மறந்துடுங்க உடனே. ஒருத்தங்க கோபமா பேசுறாங்களா, இல்ல சபித்து பேசுறாங்களா, இல்ல திட்டி பேசுறாங்க, அதை மறந்துடுங்க. அப்படியே அவ்வளவுதான், விட்டுருங்க. அது யாரா இருந்தா விட்டுருங்க. அதை வச்சுக்கிட்டே இருக்க, காதுல வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும், நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும். வேண்டாமே. இயேசு நம்ம கூட இருக்க மாட்டார். நம்ம கோவப்பட்டா நம்ம கூட இயேசு இருக்க மாட்டார். நம்ம எரிச்சலா இருந்தா நம்ம கூட இயேசு இருக்க மாட்டார். நம்ம பழிக்கு பழி வாங்குறதா இருந்தா இயேசு நம்ம கூட இருக்க மாட்டார்.
நம்ம அப்படிலாம் இருந்தா இயேசு நம்ம கூட இருக்க மாட்டார். ஆனா இயேசு நம்ம கூட இருக்கிறதுனா தேவனுடைய வார்த்தையை தவிர நிறைய வார்த்தைகள் இந்த பூமியில நமக்கு கேட்கப்படுது. வீட்டுல போறோம், டிவி யாராவது பார்ப்பாங்க, அந்த டிவி வார்த்தைகள் நமக்குள்ள வரத்தான் செய்யும். டிவி வார்த்தைகள் வரும், தேவையில்லாம ஒருத்தங்க அசிங்கமா பேசுவாங்க, அந்த வார்த்தைகள் நம்ம காதுல வரத்தான் செய்யும். இப்படி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் நம்ம காதுக்கு வரும். ஆனா நம்முடைய காதுல இருக்கிற வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் மறந்துடணும். அந்த உடனே தான் முக்கியம், அந்த உடனே மறந்து விட வேண்டும். அல்லேலூயா. சரி, ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் நம்முடைய காதுகளை ஒப்பு கொடுத்து, தேவன் நம்மோடு கூட என்றென்றும் சதா காலமும் தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாக நம்முடைய 2 காதுகளை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என்னோட 2 காதுகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி 2 காதிலே கையை வைத்து எல்லாரும் ஒப்பு கொடுங்க. 2 காதையும் கையில வச்சுக்கோ. உங்க கைய 2 காதுல வைங்க. ஆண்டவரே, என்னுடைய 2 காதுகளையும் உமக்கு தருகிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து, இந்த நொடிப்பிலிருந்து தேவையில்லாத எந்த வார்த்தைகளும் என்னுடைய காதுல இல்லாதபடிக்கு நான் அதை உடனே மறந்து உம்முடைய வார்த்தைகள் மாத்திரமே என்னுடைய காதுகளை எப்பொழுது இருக்கும்படியாக கிருபை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் யாரும் சும்மா இருக்க வேண்டாம். நம்முடைய 2 காதுல தேவனுடைய வார்த்தையை தவிர மற்ற எந்த வார்த்தையும் நம்முடைய காதுல இருக்கவே இருக்க கூடாது. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என் காது 2 காதையும் ஒப்பு கொடுக்கிறப்பா, கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் என் காதுல இருக்க கூடாது ஆண்டவரே. நான் கேட்கிற எல்லா வார்த்தைகளும் நான் அதை மறந்து போக தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே ஞாபகமாக என் காதிலே வைத்துக் கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. உங்க குடும்பம் சமாதானமா இருக்கும். அவன் குடும்பத்துல சண்டை வராது. சண்டை வந்தாலும் அந்த சண்டை மறுபடி வராது. அந்த சண்டை ஓய்ந்து விடும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கும். நிம்மதி உங்க வீட்டுல தங்கும். சமாதான சந்தோஷம் உங்க வீட்டுல தங்கும். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி, 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 நன்றி என்று மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, ஆண்டவர் வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தை நம்ம காதுக்கு வந்தாலும் அதை உடனே மறந்து போக ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யும். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். இது முக்கியமானதுங்க. வேற எந்த தேவனுடைய வார்த்தையை தவிர மற்ற எல்லா வார்த்தையும் மறக்காவிட்டால் உங்க குடும்பத்துல நிம்மதி இருக்காது. உங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்காது. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை தவிர நம்ம வேற எந்த வார்த்தை நம்ம காதுல கேட்டாலும் அதை உடனே மறந்துடுங்க. அதை உடனே மறந்துடுங்க. நம்மள ஒருத்தங்க விட்டாங்களா, அதை உடனே மறந்துடுங்க. ஒருத்தங்க நம்மளை சபிக்கிறாங்களா, உடனே மறந்துடுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் உங்க வீட்டுல உங்க ஆசீர்வாதம் தங்கும். இயேசு உங்களை விட்டு போகவே போக மாட்டார். ஒப்பு கொடுங்க. நல்ல பிதாவே, கிருபையாய் தந்த நல்ல இந்த காலவெளியிலே ஆராதனையிலே அப்பா, இந்த 2 செவிகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
எங்களுடைய செவிகளிலே ஆமை நாங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீர் பேசுகிற வார்த்தைகள் மாத்திரம்தான் எங்களுடைய செவிகளை நிற்க வேண்டும். அதை மாத்திரம்தான் நாங்கள் நினைவா இருக்க வேண்டும் ஆண்டவரே. மற்றபடி வேற யாரு பேசினாலும் அந்த வார்த்தைகளை உடனே கேட்டு அப்படியே மறந்து போக எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கணத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தை மாத்திரம் எங்களுடைய காதுகளை எப்பொழுது நிலைத்திருக்க நீங்க கிருபை செய்து உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் இது அப்படியாய் நடத்தி உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் அவர்களுக்கு இருக்கும்படியாக இயேசுவே நீர் வரும் வரைக்கும் அவர்களோடு கூட இருந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள அழைத்து கொண்டு போக கிருபை செய்யும். ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.